செபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே கிட்டத்தட்ட 93% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து நிறைய லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. அதை வந்து சரி பண்ணுற விதமாக புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸாக அதுதான் ஹாட் டாபிக். அது என்ன ரூல்ஸு, என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மதன் ஃப்ரம் வண்டர்லேண்ட். செபியோட சர்க்குலர் என்னங்க சொல்லுது? லாஸ்ட் 2 டேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஹாட் டாபிக் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி நிஃப்டியோடைய ஒரு மிகப்பெரிய சரிவாகட்டும், வேறு எந்த விஷயமாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டியோட ரூல்ஸை தாங்க கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ வாட் இஸ் அந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 முக்கியமான ரூல்ஸை வந்து செபி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை சுற்றி கொண்டாந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து F&O செக்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 93% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸிங் த மணின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 இயர்ஸோடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த 6 ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அது F&O ட்ரேடர்ஸ், டெய்லி ட்ரேடர்ஸ்க்கோ அல்லது எக்ஸ்பிரி ட்ரேடர்ஸ்க்கோ, லாங் டைமில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் எந்த வகையில் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் த கான்ட்ராக்ட் சைஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 5 lakhs நியர்லி இருக்குது இல்லைங்களா, நிஃப்டியை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த 5 lakhs அப்ரண்ட் மார்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 டைம்ஸாக கிட்டத்தட்ட வந்து 15 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் சைஸ்க்கு மாற்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் யாரை வந்து கொண்டுட்டு போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவான முதலீடு போட்டு ட்ரேட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது நிச்சயமாகவே வந்து ஒரு சவாலான விஷயந்தாங்க. ஏன்னா செபியோடைய நோக்கமே வந்து குறைவான முதலீட்டில் வந்துட்டு ரெகுலராக வெளியில் போயிட்டுருக்காங்க, அவங்கள சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ரூலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா 15 lakhs வந்து கான்ட்ராக்ட் சைஸ் இருக்க போகுது. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபினான்ஸ் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய லாட் சைஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி நிஃப்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 அதோடைய லாட் சைஸ் 25ங்க. இன்ட்டு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் நியர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs வரும். இப்போது அதை வந்து 15 லட்சமாக வந்து செபி மாற்ற போகுது. அப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 25 அப்படின்னு இருக்கக்கூடிய லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ இன்ட்டு 3 டைம்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு தாங்க. 75 வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா 15 லட்சம் தான் இருக்கணும். நம்ம 75 லாட் சைஸாக மாற்றினாங்கன்னா ஒரு வேளை 19 லட்சமாக கூட ஆகலாம். ஒருவேளை ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்து அப்போ வந்து இதை சரி பண்ணி அப்போ 75 வருமா அப்படின்றதும் தெரியலைங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபி வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு தான் வந்து அந்த லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதற்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 20 எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, அதோடைய கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. 15 லட்சம் ரூபாய் இருந்தால் ட்ரேட் பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ஒன், ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வீக்லி 1 எக்ஸ்பைரி தாங்க இருக்கணும். ஆமாம், இப்போது ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. அப்போ டெய்லி ட்ரேடர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஜீரோ கால் தாங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க. பெரும்பாலும் மற்ற எல்லா ஒர்க்கிங் டேஸையும் விட்டுட்டு அந்த எக்ஸ்பிரி டேயில் தான் அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிரி டேயில் வரக்கூடிய ஃபண்டு தான் வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டெய்லி எக்ஸ்பிரிங்கிறத வீக்லி ஒன்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் மண்டே ஆனால் மிட் கேப் நிஃப்டி, செவ்வாய்க்கிழமைக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி, புதன்கிழமைக்கு பேங்க் நிஃப்டி, வியாழக்கிழமைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்கும். அப்படிங்கிற சுச்சுவேஷன் மாறி இந்த வாரத்தில் ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கும். அது எந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்சு தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நவம்பர் 20 வாக்கில் நீங்கள் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் தான் வந்து F&Oடைய ட்ரேடு வந்து அதிகமாக நடக்குது. அதனால் ஒருவேளை பேங்க் நிஃப்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதையுமே வந்து முன்கூட்டி தீர்மானிக்கிறதுக்கு இல்லைங்க, இது எக்ஸ்சேஞ்ச் கையில் தாங்க இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது NSE வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு எக்ஸ்பைரி வச்சுக்கும், BSEயும் வந்து வாரத்தில் ஒரு எக்ஸ்பைரி இருக்கும்.
இப்போ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்குங்க. மண்டே வந்து ஒரு எக்ஸ்பைரி பேங்க் எக்ஸ் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு கான்ட்ராக்டை தாங்க வச்சுக்குவாங்க. பெரும்பாலும் அவங்களும் வந்து சென்செக்ஸை வச்சுக்க போகிறாங்களா இல்லை பேங்க் எக்ஸை வச்சுக்க போகிறாங்கங்கிறது அவங்க எக்ஸ்சேஞ்ச் தான் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 1 எக்ஸ்பைரி ஃபார் 1 எக்ஸ்சேஞ்ச். அப்போது வாரத்தில் இதுக்கப்புறம் 2 எக்ஸ்பைரி தான் நம்மளால் பார்க்க முடியும். மாதத்துக்கு 20 ஒர்க்கிங் டே இருக்குது அப்படின்னா ஒரு 8 இல்லைன்னா 9 எக்ஸ்பைரி டே இருந்தால் இட்ஸ் மிகப்பெரிய விஷயங்க. இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க. ஸோ மூணாவது முக்கியமான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரம் செபி சைடு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டே ட்ரேடிங், அதாவது எக்ஸ்பீரி டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பொசிஷன் எடுக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நார்மல் மார்ஜினை விட 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நாள் வந்து அந்த மந்தில் வேறு என்றைக்காவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் சைஸ் அமௌண்ட்டுங்கிறது வேறு. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் எடுக்கும் பொழுது அதோடைய மார்ஜின் வந்து 2% அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன, எக்ஸ்பைரி அன்றைக்கி அந்த ஹீரோ ஜீரோ கால் ட்ரேட் பண்ணுறவங்களையோ அல்லது வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி ஷார்ட் ரைட் பண்ணுறவங்க பெரும்பாலும் லாஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் சஃபிஷியன்ட் ஃபண்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% மார்ஜின் இன்க்ரீஸுங்கிறத ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது மூணாவது ரூலுங்க. இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்பவும் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் இன்னொரு 3 ரூல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு, அதாவது பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது, சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே வந்து அஃபெக்ட் தாங்க. ஸோ ஃபோர்த் ரூல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனை வந்து மானிட்டர் பண்ண போதா சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இது நடந்துகிட்ருக்க விஷயந்தான். இதுக்கப்புறம் வந்து அதை ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இன்ட்ராடேயில் வந்து பொசிஷன் மானிட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் சைடில் செபி சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ராடே பொசிஷன் அதிகமாக நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக பண்ணும்பொழுது எப்படி என்ன ஏதுங்கிறத அவங்க கண்டிப்பாக மானிட்டர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பையிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கேட்டிங்கன்னா ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொலாட்ரல் கொடுத்துட்டு பொசிஷன் கட் பண்ணுறப்ப அவங்க மார்ஜின் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100% அப்ஃப்ரண்ட் மார்ஜின் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கிறாங்க ப்ரீமியமை. ஸோ அது வந்து 5வது ரூலாக எக்ஸ்பிளைட் ஆக போகுது. 6th ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தவங்க வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு டூல். இப்போ காலண்டர் ஸ்ப்ரெட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலண்டர் ஸ்ப்ரெட்டுங்கிற விஷயம் வந்து இப்போ காணாமல் போகுதுங்க. அந்த காலண்டர் ஸ்ப்ரெட்டுங்கிறது என்னென்னா அட் த மணியை ரைட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு சின்ன ப்ரீமியம் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு குறைவாக தேவைப்படும். ஸோ அந்த காலண்டர் ஸ்ப்ரெட்டுங்கிறது இதுக்கப்புறமா வந்து இருக்காது. 100% வந்து பார்த்திங்க, அது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் மற்ற நாளில் இருக்கும். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அந்த காலண்டர் ஸ்ப்ரெட்டு இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டு வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலுங்க. ஸோ இந்த 6 முக்கியமான ரூல்ஸும் செபிக்கிட்டேருந்து வந்திருக்கு. இந்த 6 ரூல் இதுக்கப்புறம் F&O மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸை வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது, மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் கொடுக்குமா அல்லது மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துருச்சு, இதையும் கடந்து போகுமா அப்படிங்கிறத கம்மிங் டேஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேற்கொண்டு நியூ விஷயங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கான்டாக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஹேவ் அ கிரேட் ட்ரேடிங் ஹவர்ஸ்.